ராணுவம் அதிக நிதி பற்றாக்குறையும் பணவீக்கமும் பெரும் சவாலாக இருப்பதாகவும் அதனை வரி நிர்வாகத்தால் கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர்களின் மைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 45.6% அடைந்திருப்பதாக கூறினார். இது அபாயகரமானது என்றும் இதனால் அதை மனதில் வைத்து ஆராய வேண்டியது அவசியமானது என்று தெரிவித்தார். முதலீட்டின் வாயிலாக அதனை அதிகப்படுத்துவது அரசுக்கு கடினமான சவாலாக இருக்கும் என்றார். அண்மையில் வெளியான புள்ளி விவரங்கள் பொருளாதார மீட்பு நிலையற்றதாகவும் நிதி சவால்களும் நிறையற்றதாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அருண்ஜேட்லி, வரி நிர்வாகத்தால் தான் அதனை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என தெரிவித்தார். பாஜக அரசின் முதல் பொது பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரி உயர்வு இருக்கும் என்பதை அருண்ஜேட்லியின் கருத்து சூசகமாக தெரிவித்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்திய எல்லை மீது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் சமீப நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 19க்கும் மேற்பட்ட முறை தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பூஞ்ச் மாவட்ட எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் சிறிய ரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவமும் அதே வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி பதில் தாக்குதல் நடத்தியது. இரு தரப்பிலும் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் 10 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சம்பவத்தால் எல்லை பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவனந்தபுரம் சென்னை இடையிலான ரயில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வழியாக இயக்கப்பட்டதால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவனந்தபுரம் சென்னை ரயில் கடந்த 20 ஆண்டுகளாக கோவையில் நிற்காமல் சென்றதால் ரயில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த ரயில் பயணிகள் இது தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்னை ரயில் நள்ளிரவு கோவை வந்ததால் பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்துடன் மேலும் 2 ரயில்கள் கோவை வழியாக சென்றதற்கு அவர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். நீண்ட முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட 6 ரயில்களை இந்த வழியாக திருப்பி விட்டிருக்கோம். 20 வருட காலமாக வராமல் இருந்த இந்த ரயில் இன்றைய தினம் திருவனந்தபுரம் டு சென்னை இந்த ரயிலை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் ரயில்வே போராட்ட குழு மற்றும் ரயில்வே ஆர்கனைசர் கமிட்டியின் சார்பில் மற்றும் எல்லோருடைய சார்பில் நாங்கள் இது வரவேற்றிருக்கிறோம். இதில் மிகவும் முக்கியமானது, இந்த வண்டி போத்தனூர் கூட நிற்காம, திருப்பூர் நிற்காம, ஈரோடு மட்டும் நின்றுட்டு இருந்த வண்டியை மிக நீண்ட கால முயற்சியாக எங்களுடைய தொழில் அமைப்பு சார்ந்தவர்களும் மற்ற ரயில்வே ஆலோசனை உறுப்பினர் சார்பிலும் இதை நாங்கள் இன்று மிக மகிழ்ச்சியுடன் இதை வரவேற்றுகிறோம். கோவை வழியாக மேலும் பல ரயில்கள் நின்று செல்வது குறித்து வரும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் தொழிலதிபர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த யானை தந்தங்கள், புலித்தோல் உள்ளிட்ட வன உயிரின பொருட்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் குணசீலன் வீட்டில் வன உயிரின பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் குணசீலன் வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புலித்தோல், யானை தந்தம், சிறுத்தை தோல், பெண் யானையின் கோரப்பல், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிறு பொம்மைகள், புலியன் பல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். வனவிலங்கிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருள்களை விற்பனைக்காக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டது. யானை தந்தங்கள் 5, சிறுத்தை தோல் 1, சிறுத்தை பதப்படுத்தப்பட்டது தலையுடன் 2, புலித்தோல் 1, கடமான் கொம்பு 7, பெண் யானையின் கோரைப்பற்கள் 3, யானையின் பல் 1, புலிப்பல் 2 ஆகியவை கிடைக்கப்பட்டன. வன உரிமை சட்டத்தின்படி நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு புலன் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் குணசீலனிடம் வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே ஆட்டோவும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். ராணிப்பேட்டையில் இருந்து லாலாப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ மீது மலைமேடு ஏரிக்கரை என்ற இடத்தில் வேகமாக வந்த லாரி ஒன்று நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இவ்விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த வளைவால ஏகப்பட்ட வாரத்துக்கு ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்குது. இதே ரோடு அகலப்படுத்தணும், வேகத்தடை போட்டாதான் அந்த விபத்தை தடுக்க முடியும். ஒவ்வொரு வாரமும் விபத்து நடந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு 4 பேர் இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு லாரி இதே போல ஆகி 2 லாரி ஆந்திரா லாரியும் இது போல ஆயிருக்கு. தடுக்கலாம். வேகத்தடை கண்டிப்பா. இந்த விபத்து குறித்து ராணிப்பேட்டை சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே உயர்மின் அழுத்தம் காரணமாக வீடுகளில் மின்சாதன பொருட்கள் தீப்பிடித்து எரிவதை அடுத்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூரை அடுத்த பழைய திருப்பாச்சூரில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக உயர்மின் அழுத்தம் மற்றும் குறைந்த மின் அழுத்தம் ஏற்பட்டு வீடுகளில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உயர்மின் அழுத்தம் காரணமாக வீடுகளில் இருந்த டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு நாசமானது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் பேரம்பாக்கம் சாலையில் பழுதடைந்த டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் வந்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மின்சார அதிகாரி தினகரன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து டிரான்ஸ்பார்மரை சரி செய்து முறையான மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.